ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய இந்த திட்டத்தில் ஓட்டைகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதுவும் நமக்கு அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, என்ன அதுக்குள்ள உடைச்சு விட்டீங்க? தெரியும், குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த 2 வெள்ள பாதிப்பும் கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான பாதிப்புல இருக்கு. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இது எந்த அளவுக்கு ஆச்சரியம்னாங்க, மத்திய அரசு முதலாக மழை வெள்ளத்திலிருந்து ஒரு இடம், குறிப்பாக ஒரு மாவட்டம் வெளியே வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசினுடைய குழு பார்வையிடுவதற்கு, சேதங்களை கணக்கீடு செய்வதற்கு வந்துட்டாங்க. 20ஆம் தேதி மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம், அதாவது எல்லா மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கம்பைன்டு டீம் 20ஆம் தேதியிலிருந்து களத்தில் வந்து பார்க்குறாங்க. 20, 21, 22 சேதம் எஸ்டிமேட்டு எந்த அளவுக்கு நடந்திருக்கு, பாலங்கள் ரோடு எந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மாப்ள வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே? எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்போ வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிடுச்சியா, போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய், அதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்திய அரசில் முதலாக பார்க்குற ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போகிறாங்க. 20ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் 21ஆம் தேதி போகிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு போகிறாங்க. டேய், ஓவே சொல்லுவாங்க இவங்கள. டேய், உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா, அவங்க புள்ளையா நீ புள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையே? இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை, அலட்சியத்தன்மை, எதையுமே பொருட்படுத்தாம ஒரு முதலமைச்சர் அவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது. இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போறார். காலையில 6 மணிக்கு, இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா, சாயங்காலமா வந்திருக்கேன் நானு. ஆமா, காலையில 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்கன்னா கப்பு. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்து இவர்கள் வந்து நிவாரண பணியில கவனம் செலுத்தாம, அது முதலமைச்சர்லேருந்து அவருடைய மகன்லேருந்து அமைச்சர்லேருந்து நிவாரண பணியில கவனம் செலுத்தாம இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய அரசு வம்புக்கு இழுப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கிறார். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளட் வந்துருச்சுங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த 1 மாத காலம் 2 மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை. இதைத்தான் நாங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கோம். எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, மாநில அரசு எந்த அளவுக்கு அக்கறையின்மையோட இருக்காங்க. வேற யார சொன்னா? என்ன எடுக்கிறதுக்குள்ள எடுத்துறோம்? இல்ல, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. யோ, ஃபாஸ்டா இருக்குறதுல என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரி, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.